இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள். இந்த நாளில் ஆண்டவர் உங்களுக்கு தருகிற வார்த்தை யாக்கோபு அதிகாரம் 5:15. விசுவாசமுள்ள ஜெபம் பிணியாலே ரட்சிக்கும். பிரியமானவர்களே, இந்த காலை வேளையில உங்களோடு கூட ஆண்டவர் இந்த வசனத்தின் மூலமாக பேச போகிறார். பலவீனத்து நிமித்தம் வேதனையோடு இருக்கிறீங்களா? கண்ணீரோடு இருக்கிறீங்களா? எனக்கு இந்த வியாதி வந்துருச்சு, நான் எவ்வளோ டேப்லெட் எடுத்துட்டு இருக்கேன், எத்தனை நாள் ஹாஸ்பிட்டல் அலைந்து திரிந்து கொண்டிருக்கிறேன், இந்த வியாதி வந்தது நிமித்தம் என்னால் இந்த வேதனையை தாங்கிக் கொள்ள முடியலையே அப்படின்ற பல கவலைகள் உங்களை ஒதுக்கி கொண்டிருக்கிறதா? பிரியமானவர்களே, விசுவாசம் உள்ள ஜெபம் பிணியாலே ரட்சிக்கும். ஒரு சகோதரருக்கு கிட்னி ஸ்டோன் வந்ததுனால பயங்கரமான ஒரு வயிறு வலியில ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணியிருந்தாங்க. தாங்க முடியாத ஒரு பெயின், அவரால் படுக்க முடியல, உட்கார முடியல, நடக்க முடியல, தாங்க முடியாத ஒரு வேதனை. அந்த நேரத்துலதான் என்னை ரட்சிப்புக்குள்ளாக நடத்தின பாஸ்டர் மங்கள்ராஜ் ஐயா அவர்கள், அங்க சர்ச்சுக்கு வர பிரதர் தான் அந்த சகோதரர், அங்க கடந்து போய் ஹாஸ்பிட்டல்ல அவர்களுக்காக ஜெபித்து கொண்டிருக்கும் போதே விசுவாசத்தோடு ஜெபிச்சுட்டு இருக்காங்க. ஆட்டோமேட்டிக்கா அவர் யூரின் போகும்போதே அந்த ஸ்டோன் என்ன பண்ணிருக்கு, வெளியில வந்துருச்சா. பயங்கரமான ஒரு ஆச்சரியம். வயிறு வலியில அந்த ஸ்டோன் இருக்கிறது நிமித்தம் தாங்க முடியாத வேதனையில துடித்து கொண்டிருந்த அந்த சகோதரருக்கு கர்த்தர் பரிபூர்ண சுகத்தை கொடுத்தார். பிரியமானவர்களே, வியாதியினால் வேதனையோடு இருக்கிறீங்களா? ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சுகத்தை தருகிற வல்லவர். நிச்சயமாய் உங்க பலவீனங்களை அவர் மாற்றுவார், உங்க வியாதியை அவர் மாற்றுவார். தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை. ஏசப்பா, நீங்க எனக்கு சுகத்தை தந்ததுக்காக நன்றி என்று சொல்லி விசுவாசத்தோடு அறிக்கையிடுங்க, விசுவாசத்தோடு பேசி கொண்டிருங்கள். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். ஜெபிப்போம். நேசிக்கிற எங்கள் நல்ல தகப்பனே, இந்த கால வேலைக்காக நன்றி செலுத்துகிறோம். கர்த்தர் தந்த நல்ல வார்த்தைக்காக நன்றி அப்பா. விசுவாசம் உள்ள ஜெபம் பிணியாளியை ரட்சிக்கும் என்று எழுதப்பட்டிருக்கிறதே. அருமையான தேவ பிள்ளைகளுக்காக ஸ்தோத்திரம். குடும்பங்களை ஆசீர்வதிங்க, செய்கிற வேலைகளை ஆசீர்வதிங்க, கையின் பிரயாசங்களை ஆசீர்வதிங்க, வியாபாரங்களை ஆசீர்வதிங்க, தொழில்களை ஆசீர்வதிங்க, வருமானங்களை ஆசீர்வதிங்கப்பா. விசேஷமாய் பலவீனத்தோடு இருக்கிற தேவ பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். எல்லா பலவீனங்கள் இயேசுவின் நாமத்தினால மாறி போவதாக. கர்த்தர் சுகத்தை தருகிறபடியினால ஸ்தோத்திரம். ஏசப்பா, ஆசீர்வதிங்கப்பா. எக்ஸாம் செலுத்தி ரிசல்ட்டுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்க அருமையான பிள்ளைகளை ஆசீர்வதிங்க. குடும்பங்களை சமாதானம் உண்டாகட்டும், கடன் பாரங்கள் மாறட்டும், நெருக்கங்கள் மாறட்டும், தேவைகள் சந்திக்கப்படுவதாக. அருமையான தேவ பிள்ளைகளை என் ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறபடியினால ஸ்தோத்திரம். பெரிய காரியங்களை செய்வீராக. இந்த நாள் முழுவதும் கர்த்தர் தாங்கி நடத்துவீராக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல தகப்பனே, ஆமென். பிரியமானவர்களே, கர்த்தர் உங்களோட பேசியிருக்கிறார். நிச்சயமா உங்க வாழ்க்கையில கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். உங்களுக்காக, உங்களுடைய ஜெப விண்ணப்பங்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். நீங்களும் எங்களுக்காக, எங்களுடைய ஊழியங்களுக்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள். God bless you.